இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேசி டைஸி தான் பார்க்க போகிறோம். ஜர்தோசியில் வந்து லேசி டைஸி எப்படி போடுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ அதோட சென்டர் பாயிண்ட், மிடில் பாயிண்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம 5ஆக டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த மாதிரியே வந்து நம்ம 5ஆக டிவைட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ மிடில் பாயிண்ட்டை நம்ம ஒரு டாட் வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ நம்ம சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம மிடில் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் ஒட்டின மாதிரி எல்லாத்துக்கும் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம 0.5 இன்ச் வந்து நம்ம கட் பண்ணி ஜர்தூசி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம நீடியில் மேலே எடுத்துட்டோமா. ஸோ நீடியில் என்ன சைஸுன்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். சாதி சர்தூசி அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீடியில் எடுத்துக்கோங்க. எட்ஜ் வந்து நமக்கு சின்னதாக இருக்கணும்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒட்டின மாதிரி நம்ம வந்து நீடியில் இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து பிடிச்சி இழுக்கிறோம். ஸோ இழுத்துட்டு நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். பாருங்கள், கரெக்டாக வந்துடுச்சு. ஓகே, இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படி பிடிச்சிக்கிறோம். இப்படி வந்து லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு அந்த கோடு இருக்குல்லையே சென்டரில், அந்த கோடுக்கு சென்டர் பாயிண்ட்டு இந்த இந்த கர்வ் இருக்கு இல்லையா, அதோட சென்டர் பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போது இந்த 1/4 இன்ச்சு வந்து நம்ம விட்டுருந்தோம் இல்லையா, இந்த 1/4 இன்ச், இந்த 1/4 இன்ச்சை வந்து எடுத்துகிட்டு இந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம வைக்கும்போது ஒரு ஜம்கி வச்சுக்கலாம், இல்லை ஒரு பீடு வச்சுக்கலாம், எது வேணால் வச்சு நம்ம முடிச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் எல்லாமே சொல்லித்தரேன். இந்த ஒரே ஃப்ளவரில் நமக்கு எல்லாமே வர மாதிரி சொல்லித்தரேன். பட் நீங்கள் அதே மாதிரி போடக்கூடாது, தனித்தனியாக ஃப்ளவர் போடணும். ஏன்னா நம்ம வெறும் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் பார்க்குறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு ட்ரைனிங் ஆகணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதே மாடலில் ஃபுல்லாகவும் போட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ அந்த 0.5 இன்ச் எடுத்தோம் இல்லையா, ஸோ அதை எடுத்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு பக்கத்துலேயே வந்து குத்திட்டு பக்கத்துலேயே வந்து நம்ம குத்திக்கலாம். குத்திட்டு அதோட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம அந்த 1/4 இன்ச் எடுத்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து எடுத்துக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போது ஒரு ஜம்கி வைக்கிறேன். ஜம்கி கரெக்டாக எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ இந்த நீடியில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ புரியுதுங்களா நான் எப்படி சொல்கிறேன்னு? இந்த மாதிரி தான். இப்போ அடுத்தது, இப்போ இந்த ஃப்ளவர் லேசி டைஸி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இது போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நமக்கு நெட் கிளாத்லாம் வச்சு யூஸ் பண்ணும்போது இந்த டிசைன் வந்து போடலைன்னா அது நல்லாவே இருக்காது. அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த டிசைனு. இந்த சென்டரில் வந்து கொடுக்குறோம்ல இல்லைங்களா, இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்பில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ இதில் நான் எல்லாமே நான் கொண்டு வந்துடுறேன். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓ, இந்த மாதிரி போடலாம் அப்படின்ட்டு. நான் வந்து அழகாக வந்து ஒரு சுகர் பீட் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் பீட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம போடலாம். ஓகே, அடுத்தது அதுக்கு பக்கத்தில் மறுபடியும் இன்சர்ட். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா நான் கட் பீட் வந்து கொடுத்துருக்கேன். சென்டரில் வந்து 3 கட் பீட் கொடுத்து அந்த 1/4 இன்ச்சுக்கு எவ்வளோ கட் பீட் வருமோ அந்த மாதிரி கொடுத்துட்டு ஜம்கி வச்சு லாக் பண்ணியிருக்கேன். ஓகேவா, சுகர் பீட் கொடுத்துக்கிறேன். எவ்வளோ அளவு வேணுமோ அதை கொடுத்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து இந்த ரவுண்டு வந்து போடணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் அந்த கோடு மட்டும் கூட போட்டுட்டிங்கன்னா போதும். ரவுண்டு வந்து எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா, நமக்கு அந்த மெஷர்மெண்ட்டில் நமக்கு அழகாக கிடைக்கும். அந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம அழகாக கிடைக்கும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எம்டியாக வந்து ஒரு ஜர்தூசி உள்ளே கொடுத்துருக்கோம். இந்த மேலே போடுறோம் இல்லைங்களா, இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா, இதுவே நீங்கள் வெறும் த்ரெட்டில் கூட நம்ம சிம்பிளாக போட்டு முடிச்சிக்கலாம். பட் இந்த மாதிரி ஒர்க்லாம் நம்ம நெட் கிளாத்தில் கொடுக்கும்போது இல்லை வேறு ஏதாவது ஒர்க் பண்ணும்போது கொடுக்கும்போது நமக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இதில் வந்து வெறும் ஒரு ஜம்கி கொடுத்துருக்கேன். இதில் வந்து வெறும் ஒரு சுகர் பீட் கொடுத்துருக்கு லாக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஜர்தூசிக்கு பதிலாக 3 கட் பீட் கொடுத்து ஜம்கி வச்சு லாக் பண்ணியிருக்கேன். இதில் 3 சுகர் பீட் கொடுத்து நம்ம ஜம்கி வச்சு லாக் பண்ணியிருக்கோம். இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம 5 வெரைட்டி நம்ம கொடுத்துருக்கோம். இதே மாதிரி நீங்கள் 5ம் போட்டுக்கோங்க, தனித்தனியாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு லாஸ்ட்டாக ஒன்று மட்டும் வெறும் நம்ம த்ரெட்டில் மட்டும் போடணும். ஸோ அதுவுமே நான் எப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன்.
இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதோட சென்டர் இருக்கு இல்லையா? இப்போது அதோட உள்பகுதியில் அந்த ரவுண்டுக்கு உள்பகுதிக்கு ஒட்டின மாதிரி நம்ம த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு அதுக்கு வெளிப்பகுதியில் ஒட்டின மாதிரி கீழே எடுத்துக்கிறோம். இது நீங்கள் என்ன கலர் ஜர்தூசி யூஸ் பண்ணுறீங்க, இப்போ கோல்டு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். சில்வர் யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம த்ரெட் எடுத்து இந்த மாதிரி லாக் பண்ணிட்டோம்னா நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒன்றும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடணும். ஸோ இந்த மாதிரி 5 டைப்பும் பண்ணி தனித்தனியாக ஒன்று போட்டுருங்க. இந்த மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. ரவுண்ட் ஷேப் வந்து நீங்கள் பிரிண்டர் ஸ்டேப்லர் ரவுண்ட் ஷேப் இருக்கும் இல்லையா? அது கூட எடுத்துக்கலாம். இல்லை ஒரு காயின் எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஒரு காயின்னா அந்த ஒரு காயின் ஷேப்பாக தான் ஃபுல்லாக இருக்கணும். ஒரு ப்ளவுஸ் ஒர்க்காக இருந்தாலும் எப்போ பண்ணுறதா இருந்தாலும். இப்போ அதனால் நம்ம ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். இல்லைனா அந்த ஸ்கேல் மாதிரி ரவுண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்கேல் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகேங்க. இந்த வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க் யூ.